அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் மாட்டு பண்ணை வச்சுருந்தாலும் சரி, இல்லை ஆட்டு பண்ணை வச்சுருந்தாலும் சரி, ஆடு மாடு பராமரிப்பில் இருக்கிற நீங்கள் அந்த ஆடோ இல்லை அந்த மாடோ ஒரு சினையாக இருக்குது, கரு உருவாகியிருக்கு. அப்போது அந்த கருவில் இருக்கிற ஆடு அல்லது மாடு என்ன குட்டியாக இருக்கும்? காளை கன்றா, பசுங்கன்றா? அதே மாதிரி ஆட்டில் பெட்டை குட்டியா அல்லது கிடாரி குட்டியா அப்படிங்கிறத பிரசன்னத்தின் மூலமா நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படியும் காளை கன்றோ அல்லது ஆட்டுக்குட்டியோ பிறந்ததுக்கப்புறம் அது என்ன ஆனா பெண்ணா அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க போகிறோம். பார்த்த உடனே தெரிஞ்சிட போகுது. ஆனால் முன்கூட்டியே ஏன் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒன்று இப்போ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அல்லது ஒரு பொருளாதார தேவைக்கோ, ஒரு கடனுக்கோ, இல்லை ஒரு அமௌண்ட் திடீர்னு தேவைக்கோ நீங்கள் விற்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு வியாபாரியாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் விற்க போகிற மாடு அல்லது நீங்கள் விற்க போகிற ஆடு சினையாக இருக்குது. அப்போது அது உள்ளே இருக்கிற குட்டி என்ன குட்டி? ஆண் குட்டியா பெண் குட்டியா? பசு கன்றா இல்லை கிடாரி கன்றா? அப்படிங்கிறத பார்த்து அதை நீங்கள் விற்கும்போது 1% அதிகமாகவோ அல்லது அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணியோ விற்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அது மூலமா ஒரு சின்ன அமௌண்ட்டு உங்களுக்கு வருமானமாக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அது ஒரு காரணம். அது போக பிறக்க போகிற குட்டி என்ன குட்டி அப்படிங்கிற ஒரு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துக்காகவும் இதை நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ பிறக்க போகிற குட்டி, அதாவது மாடாக இருந்ததுன்னா பசுங்கன்றா இல்லைன்னா காளை கன்றா, ஆடாக இருந்ததுன்னா பெட்டை குட்டியா அல்லது கிடாரி குட்டியா அப்படிங்கிறத நம்ம பிரசன்னத்தின் மூலமா கண்டுபிடிச்சிடலாம். இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதில் இருக்க ரூல் என்ன அப்படின்னா, ஆருடாதிபதி நின்ற நட்சத்திரம் எந்த வீட்டில் இருக்குது? ஆண் வீட்டில் இருந்தால் ஆண்குட்டி, பெண் வீட்டில் இருந்தால் பெண் குட்டி. இந்த ரெண்டையுமே ஆனா பெண்ணாங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். அதே மாதிரி உதயத்தில் இருக்கிற கிரகங்களோட கதிர்களை வச்சு 2 குட்டி போடுமா, இல்லை 1 குட்டி போடுமா, அல்லது 3 குட்டி போடுமா அப்படிங்கிறத அது ஆடாக இருந்தாலும் மாடாக இருந்தாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேங்களா? ஸோ இது ஆட்டுக்குட்டிக்கு அல்லது மாடு கன்று ஈன்றதுக்கு ஆனா பெண்ணான்னு பார்க்கறதுக்கும், எத்தனை குட்டி போடும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கும் இந்த பிரசன்னங்கள் பயன்படுது. ஸோ உங்களுக்கு தேவைப்படுறவங்க, இது மாதிரி நிறைய விவசாயம் கால்நடை சார்ந்த பிரசன்னங்கள் தேவைப்படுறவங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. நன்றி.